சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொண்டர்கள் வெடித்த பட்டாசு காரணமாக 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் கண்ணாடிகள் உடைந்துள்ளன. இதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. சென்னை கோட்டூர்புரம் பொன்னியம்மன் கோவில் தெருவில் நேற்று முதல்வருடைய பிறந்த நாளை அடுத்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் வளர்மதி கலந்து கொண்டார். அமைச்சர் வரும்பொழுது சக்தி வாய்ந்த பட்டாசுகள் வெடித்ததாக கூறப்படுகிறது. அதிக சத்தம் வர வேண்டும் என்று நாட்டு தயாரிப்பு பட்டாசுகள் வெடித்ததாகவும் அதன் காரணமாக சுமார் 15 மீட்டர் வரை அந்த இடத்தில் இருந்து வீடுகளில் கண்ணாடிகள் உடைந்துள்ளன. ஒரு கார் ஒன்றும் தீப்பிடித்திருக்கிறது. அந்த கார் உடனடியாக அந்த தீயை அணைத்துள்ளனர். இந்த பட்டாசு வெடிப்பின் பொழுது ஜெயக்குமார் என்பவர் ஒரு வீட்டில் குளித்துக் கொண்டிருந்ததாகவும் அவருக்கு தற்பொழுது முதுகுப்புறங்களில் கண்ணாடி துண்டுகள் பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பட்டாசு வெடிப்பின் காரணமாக அந்த பகுதியில் பல இடங்கள் குலுங்கியதாகவும் வீடுகளுக்குள் மக்கள் இருக்க முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்த பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இதுபோன்ற பட்டாசுகள் வெடிப்பு சம்பவங்களின் பொழுது இந்த அளவிற்கு கண்ணாடிகள் உடையும் அளவு இதுவரை ஏற்பட்டதில்லை என்பதால் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.